கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிரியமானவர்களே, இங்கு இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நான் வாழ்கிற இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, மிகவும் கொடிதான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல அநேக கள்ள உபதேசங்கள் மனுஷர்களை, தேவ பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்குது. அநேக கள்ள உபதேசங்கள் அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. கள்ள உபதேசங்கள் தேசங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது, சபைகளுக்குள்ள பரவிட்டு இருக்குது, வீடுகளுக்குள்ள பரவிட்டு இருக்குது. எப்படி வீடுகளுக்குள்ள பரவிட்டு இருக்குதுன்னு கேட்குறீங்களா? எல்லாருடைய வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாத, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு வீடு கூட கிடையாது. ஒவ்வொரு வீட்லையும் 4-5 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலம் காலையில் எழும்புன உடனே அவங்க பைபிள் ரீட் பண்ணுறாங்களோ இல்லையோ, வேதாகமத்தை எடுத்து படிக்கிறாங்களோ, தியானிக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அந்த மொபைலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு ஏற்ற, தங்களுக்கு விருப்பமான போதகர்களை தேர்ந்தெடுத்து விருப்பமான செய்திகளை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கே அநேக கள்ள உபதேசங்கள் மொபைலில் பரவிட்டே இருக்குது. பிரியமானவர்களை, சத்ருவானவன் இந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோன்னு எப்படி தெரியுறானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள்ல ஒன்று, அவன் விரிக்கிற வலைகள்ல ஒன்று தான் என்னது, இந்த வஞ்சகம், இந்த வஞ்சகமான உபதேசங்கள், இந்த கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள் எழும்பி அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கவிழ்த்து போட்டு இருக்காங்க. அநேக கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ள பரவிட்டு இருக்குது. ஆண்டவருக்காக ஒரு காலத்துல பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக ரொம்ப எழும்பி பிரகாசித்த பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களை, விழுந்து போயிட்டாங்க. பிரியமானவர்களை, நாம் எச்சரிக்கையா இருப்போம். யாரும் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த பைபிளை நம்ம டெய்லி படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை டெய்லி தினமும் வாசிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்குது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறாரு, அதன்படி வாழுங்க. அவங்க இதை சொல்கிறாங்களே, அந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, இந்த பாஸ்டர் எப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சபையை நியமித்திருக்கிறாரு. அந்த சபையில் போய் உட்காந்து ஆராதிங்க, அவனோட வார்த்தையை கேளுங்க, அதை தியானிங்க. அதன் பிறகு உங்களுக்குன்னு ஆண்டவர் பைபிளை தந்திருக்கிறாரு, வார்த்தைகளை தந்துருக்கிறாரு. அதை உட்காந்து வீட்டில இருந்து நிறைய நேரம் உட்காந்து வாசிங்க, தியானிங்க. அதே இருந்து தியானிங்க. ஒரு மாடு உட்காந்து தனியா உட்காந்து இருந்து என்ன பண்ணுமா, சாப்பிட்ட ஆகாரத்தை தனியா உட்கார்ந்து இருந்து அதை அசை போட்டுட்டே இருக்குமா. அதே போல உட்கார்ந்து இருந்து அசை போடுங்க, வார்த்தைகளை தியானிங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிங்க. அப்படி நம்ம தியானித்தோம் அப்படின்னா, அதன்படி நடந்தோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும், என்ன ஒரு கள்ள உபதேசங்கள், கள்ள வார்த்தைகள், கள்ள போதகர்கள் எழும்பி வஞ்சிக்கிற வார்த்தைகளை நமக்கு சொன்னாலும் நம்ம அதை கேட்க மாட்டோம். பிரியமானவர்களே, கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடைசி காலத்துல அநேக வஞ்சகமான போதகங்கள் அநேக ஆண்டவருக்காக ஒரு காலத்துல ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் சத்ருவானவன் அவனுடைய வஞ்சகமான வலையை விரிச்சு என்ன பண்ணிட்டான், விழ தள்ளிட்டான். அநேகர் சொல்றாங்க முக்காடு போடாண்டான்னு சொல்றாங்க. அநேகர் சொல்றாங்க ஒரு காலத்துல முக்காடு போடணும் அப்படின்னு பக்தி வைராக்கியத்தோடு பிரசங்கம் பண்ணவங்க, இப்படிதான் உடுக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணவங்க, வார்த்தைகளை சொன்னவங்க, இப்போ அப்படி அவங்களால சொல்ல முடியல, விழுந்து போயிட்டாங்க. எச்சரிக்கையா இருங்க, தாங்க விழுந்துட்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி நடக்கிறோம், அந்த ஒரு எண்ணம் இல்லாம வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறோம்னு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பிரியமானவர்களை. கடைசி காலத்துல பிசாசு யாரை விழுங்கலான்னு இருக்கிறான், அவனுடைய தந்திரங்களுக்கு விலகி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம், ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். வசனம் சொல்லுது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுது, ஒருவனும் நைய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அந்த கொலோசிய சபையை பார்த்து எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. நைய வசனிப்பு, கவர்ச்சிகரமான வார்த்தைகள் சபைகளுக்குள்ள வந்துடுச்சு. ஜனங்களை சீர்திருத்த பண்ணுகிற வார்த்தைகள் இன்னைக்கு சபைகளை கேட்கறது ரொம்ப ரேரா இருக்குது. பிரியமானவர்களை, ரொம்ப ரேர், தேசங்கள்ல ரொம்ப ரேரா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமா, கண்டித்து உணர்த்துகிற வசனங்கள் பைபிள்ல இருக்குது.
அலையிலியா சொல்லாண்டான் அப்படி ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு, முக்காடு போடாண்டான் அப்படின்னு ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு. மற்ற மனுஷங்க புறஜாதியார்கள் உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து உலகத்தில் இருக்கிற உலகத்துக்காக ஒத்த வேஷம் போடுகிற மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல ட்ரெஸ் பண்றாங்க, அதே போல உடுக்குறாங்க, அதே போலப்பட்ட வாழ்க்கை வந்து சபைகளுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. அப்படி பண்கிற ஒரு உபதேசங்கள் வந்து சபைகளுக்குள்ள வந்துடுச்சு. பிரியமானவர்கள், அப்படி இல்லை. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள வர 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 ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ள மாற்றங்கள் வரும். பிரியமானவர்களை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா அவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால நம்ம வந்து அப்படிப்பட்ட உபதேசங்கள் வந்து செவி சாய்க்காதபடிக்கு வேத வார்த்தைகளை வந்து நம்ம தியானிப்போம், அதன்படி நடப்போம். ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாரு. மனம் திரும்புங்க. ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு, இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் நம்ம வஞ்சியாதபடிக்கு, சத்ரு வஞ்சியாதபடிக்கு நம்ம நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.